வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி புளிக்கரணை புளிக்குழம்பு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, சோம்பு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு தோல் உரித்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 50 கிராம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆனோன்னே 50 கிராம் தக்காளி, 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். 1/2 கிலோ புளிக்கரணையை வாங்கி நல்லா வேக வச்சு தோல் உரித்து பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நான் எலுமிச்சம்பழம் சைஸு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி வடிகட்டி அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுறேன். 10 நிமிஷம் கொதித்தோன்னே நல்லா குழம்பு திக்காயிடும். வாசனையும் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடையும் சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ தூவிக்கங்க. டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா புளிக்கரணை புளிக்குழம்பு ரெடி.